அப்பாடா! எப்படியோ ஸ்கூல் கட் அடிச்சாச்சு. மேக்ஸ் டெஸ்ட்லேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டோம். சிட்ரிகேங் யாரும் வரமாட்டாங்கல்ல? டேய் நான் அடிக்கடி ஸ்கூல் கட் அடிச்சுட்டு இங்க தான்டா வருவேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கூல் லீவ் போடுறேன். எங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் செமையா அடிப்பாங்க. ஓ லக்கி கம் ஆன், எதுக்கு இந்த மாதிரி பயப்படுற? ஒரு நாள் தான் நம்ம லீவ் போட்டிருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம எதனா சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்னது சமாளிச்சுக்கலாமா? இருந்தாலும் நம்ம பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சுஜித், உன்னாலதான் நானும் இன்னைக்கு லீவ் போட்டேன். ஒழுங்கா ஸ்கூல்ல போய் மிஸ் கிட்ட கூட அடி வாங்கியிருக்கலாம் போல. எனக்கு எவ்வளவு பயமா இருக்குது தெரியுமா? வேலையில் நான் தான் வேலை ஏய் என்ன எல்லா பசங்களும் இங்க உட்காந்துருக்காங்க? ஐயோ ரகுவரன் அண்ணா வந்துட்டாரு. வாங்கண்ணா. என்ன பசங்களா யாரும் ஸ்கூலுக்கு போலையா? அது வந்து மேக்ஸ் டெஸ்ட். நான் இன்னைக்கு மிஸ் எழுதணும்னா அடிப்பாங்க. அதனாலதான் எல்லாரும் பயந்துட்டு இங்க வந்து உட்காந்துருக்கோம். லக்கி 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 பசங்களா தப்பு பண்றீங்க பசங்களா. இந்த மாதிரிலாம் ஸ்கூல் கட்டடிக்க கூடாது. உன் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நானும் ஸ்கூல்லாம் கட்டடிச்சிருக்கேன் தான், இருந்தாலும் இது தப்பு தான். அண்ணா நீங்க எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? நான் வந்து என்னைய கேட்ட போறப்பயே எங்க போறேன்னு கேட்டியா? அப்ப கண்டிப்பா விளங்காது. சரிண்ணா நானும் உன் பக்கத்துலயே வந்து உட்காந்துக்கிறேன். வேலைன்னா நீங்க ஸ்கூல் டைம்ல இந்த மாதிரி கட் அடிச்சிருக்கீங்களா? தாரா நான்லாம் நெறைய நாள் ஸ்கூலுக்கே போமாட்டேன் தெரியுமா? லீவா போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப ஃபீல் பண்றேன். அந்த லீவ் போட்ட நாள்லாம் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் இன்னும் நெறைய மெமரீஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது. சல்லுன்னு போயிடும். இப்ப நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்ப தான் மிஸ் பண்ணுவீங்க ஸ்கூல் லைஃப. அதனால இனிமே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தானா? மேக்ஸ் தான் போடவே வரமாட்டேன்து. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்ணா, எனக்கும் மேக்ஸ் சுத்தமா வரமாட்டேன்து. எதனா ஐடியா இருந்தா குடுங்களேன். நீங்க மேக்ஸ்லாம் எப்படி போடுவீங்க? பசங்களா நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எனக்கே அந்த மேக்ஸ் சுத்தமா வராது. என்ன பண்றது? அண்ணா அங்க பாருங்கண்ணா. ஷாலினி அக்கா வராங்கண்ணா. ஐயையோ! ஷாலினி வேற இங்க வராளே! நம்ம வேற பசங்களோட உட்காந்துருக்கோம். வேலை வெட்டிக்கு போகாம. நம்மள பத்தி என்ன நினைப்பா? அடடா, வீட்ல வேற எந்த பொருளும் இல்லையே. ஆஃபர் வேற போட்டிருக்கான். போய் எல்லாத்தையும் வாங்கணும். பசங்களா, என்ன நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க? யாரும் ஸ்கூலுக்கு போலியா? ஆமா, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம்? பசங்க யாரும் ஸ்கூலுக்கு போலாங்க. ஏதோ மேக்ஸ் டெஸ்ட் தான். ஸ்கூல கட் அடிச்சுட்டு இங்க வந்து உட்காந்துருக்காங்க. சரி அதான் நான் அவங்களுக்கு அட்வைஸ் குடுத்துட்டு இருந்தேன். என்னங்க நீங்க? நம்மளாம் அட்வைஸ் பண்ணலாமா? நம்மளுக்கே அட்வைஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்க வேணும். என்னங்க நீங்க? சரி விடுங்க. அசிங்கப்படுத்தாதீங்க. சரி அப்படியே வாங்க நீங்களும் பக்கத்துல உட்காருங்க. பசங்கிட்ட பேசுவோம். இல்லைங்க, நான் ஷாப்பிங் போணும். வீட்ல வேற எந்த திங்ஸும் இல்ல. ஆமா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? வரீங்களா என் கூட ஷாப்பிங் போலாம்? நான் ஃப்ரீலாம் இல்ல. பிஸி. இல்ல. நான் 24 ஹவர்ஸும் ஃப்ரீ தான். ஷாப்பிங்ன்னு ஒண்ணு தான் ஞாபகம் வருது. நானும் ஒரு பிரெட் பாக்கெட் ஒண்ணு வாங்கணும். ஸோ வாங்க நம்ம அப்படியே ஷாப்பிங் அண்ணா ரகுவரன் அண்ணா இங்க இருக்கோண்ணா. எங்கள மறந்துட்டீங்க. டேய் சுஜித், இதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் அந்த அண்ணா காதுல உள்ளாதுடா. ரகுவரன் அண்ணா நடக்கட்டும். ஏங்க, நம்ம தெரு முனையில இருக்கிற அண்ணாச்சி கடையில ஆஃபர் போட்டிருக்காங்க. வாங்க மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். ஆமாங்க, நானும் அந்த கடையில ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட நிறைய ஆஃபர் இருக்காமா. பசங்க பாவம் ஸ்கூல்ல இருந்து களைப்பா வருவாங்க. அவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். வாங்க போலாம். ஆமாங்க, லக்கி வேற சொல்லிட்டு இருந்தா ஸ்கூல்ல இன்னைக்கு ஏதோ மேக்ஸ் டெஸ்ட் இருக்குன்ட்டு. நான் தான் அவளை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டேன். பாவம் கஷ்டப்பட்டுட்டே போனா. வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருந்தா சந்தோஷப்படுவா. ஆமாங்க, சுஜித்தும் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட்னு. அழுதுகிட்டே தான் ஸ்கூலுக்கு போனா. சரி வாங்க, சட்டு புட்டுன்னு கடைக்கு போவோம். ஆஃபர் எல்லாம் முடிஞ்சிட போகுது. போயிட்டு வந்துட்டு நிறைய வேலை எல்லாம் வேற இருக்குது. அதையும் முடிக்கணும். ஆமா, என்னைக்குதான் நம்மளுக்கு வேலை இல்லாம இருந்திருக்கு. ஓ நோ, சுஜித், லக்கி அங்க பாருங்க. உங்க அம்மா 2 பேரும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம மாட்டோம் நல்லா. ஐயோ ஆமா தாரா. டே சுஜித், அங்க பாருடா. இன்னைக்கு நம்மள இங்கேயே பொழக்க போறாங்க. ஐயோ இன்னைக்கு நம்மள முடிச்சு விட்டாங்க போல. இன்னைக்கு செருப்படி வாங்க போறேன் என் அம்மா கிட்ட. ஏங்க அங்க பாருங்க, நம்ம பசங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி இல்ல. கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க லக்கி அம்மா. ஆமா, நம்ம பசங்க மாதிரி தான் இருக்கு. ஏ பசங்களா, எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யாருமே ஸ்கூலுக்கு போலியா? அப்ப என்ன நடக்குது பசங்களா? இங்க என்ன நடக்குது? அம்மா ஸ்கூலு லீவ் ஸ்கூலு சீக்கிரம் விட்டாங்கம்மா. அதான் இங்க வந்துட்டோம். பொய் சொல்லாதடா சுஜித். லக்கி, நீயுமா இந்த பசங்களோட சேர்ந்து இங்க வந்து உட்காந்துருக்க? ஸ்கூலுக்கு போறேன்னு காலையில சொல்லிட்டு போனேன். ஆனா இங்க வந்து உட்காந்துருக்க. என்ன லக்கி நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா ஸ்கூலுக்கு போக பிடிக்கலாமா, அதனாலதாம்மா எல்லாரும் இங்க வந்து உட்காந்துட்டோம். ஒளரிட்டாடா. பசங்களா, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஆமா தாரா, அஸ்வினி, நீங்க நல்லா படிக்கிற பசங்களாச்சே. நீங்களுமா? இத நான் உங்ககிட்ட இருந்து சுத்தமா எதிர்பார்க்கல. ஆஞ்சி, நாங்களும் படிக்கல. என்ன பண்றது தெரியல. அதான் இப்படி பண்ணிட்டோம். அட கடவுளே, பசங்களா, நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்கூல்ல இந்த மாதிரி லீவே போடக்கூடாது. அதுவும் நீங்க வீட்டுக்கு தெரியாம வேற லீவ் போட்டிருக்கீங்க. லீவ் போட்டதும் இல்லாம இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமிரு இருக்கும்? இதெல்லாம் படிக்கிற பசங்க பண்ற வேலையா இது? நல்லா கேளுங்க லக்கியம்மா. சுஜித், நீ வீட்டுக்கு வாடா. உனக்கு இருக்கு. உங்க அப்பா கிட்டே முதல்ல நான் சொல்றேன். ரோடுன்னு பாக்குற, இல்லனா எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை இங்கே அடிச்சிருவேன். ஆமா வேணாம்மா. அப்பா கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நாங்க யாரும் பண்ண மாட்டோம்.
ஆமா, ஆமா ஆன்ட்டி. யாருமே இனிமே இப்படி பண்ண மாட்டோம். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் பசங்களா. இதுக்கப்புறம் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு இந்த மாதிரி வெளி இடத்துலலாம் வந்து உட்கார கூடாது. இப்ப நீங்க பண்ற சின்ன சின்ன தப்புலாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? அதனால இப்பயே நீங்க ஒழுக்கமா இருக்க கத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா? சரி ஓகே பசங்களா, எல்லாரும் முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சிருங்க. லக்கி வீட்ல போய் உட்காருங்க. அஸ்வினி, தாரா, சிட்ரிக், உங்க அப்பா அம்மா கிட்ட நினைச்சா நான் சொல்லலாம். ஆனா நான் சொல்ல மாட்டேன். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே? ஐய்யய்யோ! ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்து தப்பா போச்சே! இங்க என்ன இவ்ளோ பேர் உக்காந்துட்டுருக்காய்ங்க? என்ன நடக்குது இங்க? என்ன பண்றது? வீட்ல போய் ஜாலியா படுத்து தூங்கலாம்னு நெனச்சேனே! சரி, பார்க்ல போய் அமைதியா உக்காந்துருவோம். நைட்டு வருவோம் வீட்டுக்கு. இங்க வாங்க. ஐயய்யோ! கூப்ட்டாளே! பாத்துட்டா போல. அங்க பாத்தீங்களா சுஜிதம்மா இப்ப உட்காந்து நம்ம பசங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணா அவர் ஆபீஸ் லீவ் போட்டு வராரு பாருங்க. இங்க பாருங்க பசங்களா, ஸ்கூல் இந்த மாதிரி கட் அடிக்காம ஸ்கூலுக்கு ஒழுங்கா போனாதான் அவர மாதிரி ஆக மாட்டீங்க. அவரை பாத்தீங்களா ஆபீஸ லீவ் போட்டு வந்திருக்காரு. அவருக்கு இருக்குது இரு. அடடா! பசங்க யாருமே ஸ்கூலுக்கு போலையா? கட் அடிச்சுட்டாங்களா? சரி வாங்களேன். அப்படியே நம்ம வீட்டுக்கு போய் புது படம் பாத்துட்டே பேசுவோம். அங்கிள் நீங்க மாஸ் அங்கிள். ஏய் அங்கிள் வாங்க வீட்டுக்கு போய் படம் பாக்கலாம். ஹலோ பசங்களா, இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோல காட்டின மாதிரி யாரும் ஸ்கூல்லாம் கட் அடிக்கூடாது. உங்களுக்கு சப்போஸ் லீவ் வேணும்னு தோணுச்சுன்னா உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அவங்க ஓகே சொன்னா மட்டும் லீவ் போடுங்க. யாரும் ஒழுங்கா நல்லா போய் ஸ்கூல்ல படிங்க. ஸ்கூல் லைஃப் அப்புறம் கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க காலேஜ்லாம் போனதுக்கு அப்புறம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.